வணக்கம் மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தானிய வகைகள்ல ஒன்றான ராகி. ஸோ கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ராகி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களும் புதிய கண்டுபிடிப்பும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். கோதுமை மற்றும் அரிசி தான் உலகில் பெரும்பான்மையான மக்களின் முக்கிய உணவாக இருக்குதுங்க. இந்த அரிசி மற்றும் கோதுமைக்கு மாற்றா உண்ணக்கூடியதும் அதே நேரத்தில் உடலுக்கு சிறந்த போஷாக்குகள் அளிக்கக்கூடியது சிறுதானியங்கள் தான். இந்த சிறுதானிய வகையை சேர்ந்தது தான் கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க மக்களே பார்த்துடலாம். ஸோ கேழ்வரகுல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புரதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரத சத்து அதிகம் நிறைந்த ஒரு தானியம் ஆகும். உடலில் சீரான இயக்கத்திற்கும் பிராணவாயு உடலில் அனைத்து திசுகளுக்கும் சென்று சேர்ப்பதையும் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய புரத சத்து செய்யுது. தினமும் கேழ்வரகுல செய்யப்பட்ட பதார்த்தங்களை காலை உணவாக கொள்வது நாள் முழுவதும் மிகுந்த உற்சாகமாக இருக்க நம்மை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ராகி சாப்பிட்றதுனால உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாமா. ஸோ உண்ணக்கூடிய உணவு அப்படின்றது சிறப்பாக ரொம்ப சுலபமாக செரிப்பதற்கு உணவில் என்ன வேணும்னா நார் சத்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. மாமிசம், வறுக்கப்பட்ட இந்த ஃப்ரை பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் மீட் அதிகமாக எடுத்துக்கிறது, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டாலே நமக்கு இந்த செரிமானம், டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ யாராக இருந்தாலும் அது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை உண்ணும்போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகமாக சிரமப்படுது. முக்கியமான மெயின் பாயிண்ட்டு சிரமப்படுது. நார்சத்து அதிகம் உள்ள கேழ்வரகுல உணவை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக செரிமான உறுப்புகளுடைய நலனை பாதுகாக்கலாம், மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு செரிமான ப்ராப்ளம் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா எந்த ஒரு உணவும் அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது. அட் த சேம் டைம் நமக்கு இதில் சக்தும் கிடைக்காது. அப்படின்றதப்ப நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துக்க கூடாதுல்ல. ஸோ ரொம்ப ஈஸியாக சுலபமாக, அதாவது அரிசியை விட விலை குறைவாக இருக்கக்கூடியது ராகி. இந்த ராகியில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் இந்த ராகியை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன விஷயம் கூட நான் சொல்கிறேன். இந்த ராகியில் ஒரு விஷயம் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு மெயினாக ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும், நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறவும் அவர்கள் சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும். கேழ்வரகு மாவில் செய்யப்பட்ட கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு தோசை போன்றவற்றை குழந்தைகளுக்கு உண்ண கொடுப்பதனால அவர்களுடைய உடல் பலம் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்றது இல்லை, எதுக்குனாலையும் உடம்பு சரியாமல் போயிடுது, சளி பிடிக்குது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தொந்தரவுகள் அடிக்கடி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு ராகியால் செய்யப்பட்ட இப்போ ஒரு 6 மாத குழந்தைகளுக்கு நீங்கள் ராகியால் செய்யப்பட்ட உணவை தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ராகியில் கஞ்சோ, ராகியில் அப்படியே மைல்டாக நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக அரைச்சி நீங்கள் பவுட்ரு மாதிரி கலந்து கூட கொடுக்கலாம். ஸோ கேழ்வரகுல புரதம், நார்சத்து, மெக்னீஷியம் போன்ற வேதி கலவைகள் அதிகம் இருப்பதனால உடலில் சிவப்பு இரத்த அணுக்கள் பிராணவாயுவை கிரகிக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்குது. இதனால் உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வு அடையாத ஒரு நிலை ஏற்படுது. ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சுறுசுறுப்பாக வச்சுக்கும். ஸோ எந்த ஒரு வேலையும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்ய, ஒரு எந்தூசாஸ்டிக்காக செய்ய ஒரு எனர்ஜி தேவையில்ல. அந்த இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி உங்களுக்கு இந்த ராகியை தினமும் சாப்பிட்டதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ ராகி சாப்பிட்டா இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா இன்றைக்கே நமக்கு நம்ம சுறுசுறுப்பாயிடுவோமா, எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய உணவு தான் பிற்காலத்தில் நமக்கு அந்த சக்தியை தருது அப்படின்றதப்போ இப்போ தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஏஜ். ஸோ குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம மீடியமான ஏஜில் இருக்கோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா
உடல்னு மட்டும் கிடையாது, பற்கள், எலும்புகள் இதெல்லாம் கூட ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலுக்கு கால்சியம் சக்தி மிகவும் அவசியமாகும். இந்த கால்சியம் சக்தி தான் உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் மற்றும் எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமானதா இருக்குது. ஸோ கேழ்வரகுல வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை கேழ்வரகு உணவுகளை வந்து சாப்பிட்டு வருவது பற்கள் மற்றும் எலும்புகளை உறுதித்தன்மையுடன் வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய பற்களையும் எலும்புகளையும் ஆரோக்கியமா பாதுகாத்துக்க கால்சியம் அவசியம். ஸோ நீங்கள் கேழ்வரகுடன் சேர்த்து ஒரு கப் வந்து பால் குடிப்பது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு கப் பால் வந்து நம்மளுடைய உடல்ல கால்சியத்தையும் நமக்கு புரதத்தையும் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பால் பொருட்களை விட நிறைய உணவுகள் இருக்கு. ஸோ வந்து அடுத்த பதிவில் நம்ம இந்த புரதம் அதிகமாக நம்மளுடைய உடல் அறிக்கை என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு பயன்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் அல்லது குறைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் கொழுப்பு அதிகம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதோடு உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் விரைவில் வந்து உடல் எடையை குறைக்க கேழ்வரகு உணவுகளை அதிகம் வந்து உண்ண வேண்டும். ஸோ கேழ்வரகுல இருக்கக்கூடிய ட்ரிட்டோஃபான் எனப்படக்கூடிய பொருள் வந்து பசி அதிகம் ஏற்படுவதை கட்டுப்படுத்துவதனால உடல் எடை சீக்கிரத்தில் குறைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கேழ்வரகெல்லாம் சாப்பிடலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து லிமிட்டுன்றதை விட கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மனிதர்களுக்கு நார்மலாகவே வந்து உடல் சூடு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈட் ரெடியூஸ் பண்ண நம்மளுடைய மனித உடலில் இருக்கக்கூடிய இந்த சூட்டை தணிக்க கண்டிப்பாக அது தேவை. மனிதர்களுடைய உடல் எப்போதுமே சரியான ஒரு உடல் வெப்பத்தை கொண்டிருக்க வேண்டும். கோடை காலங்களில் எல்லா மனிதர்களுக்கும் உடல் சூடு அதிகரித்து அதிகம் வியர்த்து உடல்ல சில அத்தியாவசிய சக்திகள் வியர்வை வழியா வெளியேறி விடுது. இந்த சமயங்கள்ல கேழ்வரகு கூழ் களி போன்றவற்றை சாப்பிட்றதுனால உடல் உஷ்ணம் வந்து அதிகரிப்பதை தடுத்து உடல் வந்து குளிர செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடலை வந்து குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமா வச்சுக்க கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருப்பதனால சிலருக்கு வந்து பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகின்றன. ஸோ கேழ்வரகுல நரம்புகளை வளப்படுத்தக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கு. கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தா உடல் மற்றும் மனநலம் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். தொடர்ந்து வந்து கேழ்வரகல் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.